அது என்ன லாஜிக்னு தெரியல ப்ரோ. தமிழ்நாட்டுல வந்து சரி ஆளுங்கட்சி டிஎம்கே சாத்துறாங்க, பாண்டிச்சேரியில போனா ஆளுங்கட்சியான சாத்துறாங்க. எதிர்க்கட்சி முடிச்சாட்டு கேட்டா வந்து திமுக வந்துருமோன்ற ஒரு ஐயத்துல வந்து அவர் பேசினதா அந்த லயலா மணியா ஊபர் மணியா அது என்னங்க அது ஓலா யூபர் அவர் வந்து சொல்றாரு. செங்கோட்டையன் பத்தி பேசணும். ஆளு எங்க இருந்தாரு, எங்க இருந்து கடைசி இங்க வந்து அவர் எங்கேயாவது அவருக்கு பின்னாடி வந்து வாழ்க வாழ்கன்னு சொல்றதுக்கு ஒரு தற்கூரி கூட்டம் வேணும். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டாங்க, தலைமையில இருக்க ஆளுங்களுக்கு தான் வாழ்க வாழ்கன்னு நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. சரி எங்க போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா, தனி கட்சி ஆரம்பிச்சா 10 பேர் தான் கூட இருப்பான், இருக்கவே இருக்கு இந்த தற்கொலை கூட்டம். அங்க போய் ஜாயின் பண்ண, நம்ம ஊழல் பண்ணாலும் பரவாயில்ல சேர்த்துப்பாங்க, 50 லட்சம் எலெக்ஷன் வரைக்கும் போய் உட்காருங்க, ஒரு நாளைக்கு 2 யூடியூப் சேனல் பேசுங்க, போய் உட்காருங்க. என்ன டாபிக்னா விஜய் வாழ்க, விஜய் சிஎம், விஜய் புரட்சியாளர், விஜய் அடுத்த சேகுவாரா, விஜய் அடுத்த பிடல் கேஸ்ட்ரோ, பகத்சிங்னு பேசுங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. உண்மையான அரசியல் தகவல்களை நடுநிலையோடு நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்களுடைய இந்த பணி தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. தேங்க்ஸ் பட்டன் அல்லது QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதியுதவிகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம நாஞ்சில் சம்பத்துக்கு வந்து எந்த ஒரு மீடியம் படி பேசும்போது பார்த்தோன்னா இன்டர்வியூல பார்த்தோன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் அவருக்கு. ஆமா, ஆனா இதுல என்ன பாயிண்ட்ஸ் பேசுறது தெரியல. இதுல முட்டு கொடுக்கணும் பேர்ல அடி வாங்க நினைக்கிறேன். ஏன்னா லைலா மணி அப்படிதான் ஆமா ஓர முடியல போல அடி வாங்கிக்கிறாரு. சின்ன ஆரம்பத்துல பழகுறாரு. இந்த லைலாமணியோட ரைட்டு காலை பிடிச்சி லெஃப்ட் தூக்கி எரிஞ்சுது. சாட்டை திரும்ப தூக்கி எரிஞ்சோடனே சாட்டை திரும்ப முதுக பிடிச்சி டம்முன்னு அடிச்சு தூக்கிடு. அந்த பக்கம் போற வழியில ஜீவ பிரகாஷ் ஜீவபாரதி மிதிச்சுட்டு போயிடுற, தம்பி சாரிப்பா இவங்களாம் மிதிச்சுட்டு போனா பரவாயில்ல. ஹரி நெறியாளர் இருக்காருல, ஹரி, அவர் என்னது இது ஏதோ கீழே இருக்கே அப்படின்னு கால் விடுவது, லைலாமணி நீயா போ அப்படின்னு தூக்கி வீசிட்டு போறாரு. அவரு ஒரு ஆங்கர், அவர் பாரபட்சம் போக மாட்டேங்கிறாரு. ரங்கசாமி வீட்டுக்கு அனுப்பிடலாமா, நாங்க அனுப்பணும் நாங்க முடிவு பண்ண முடியாது. அப்ப நீ எப்படி ஆட்சிக்கு வருவ, நாங்க புதுச்சேரியில ஆட்சிக்கு வருவோம், அப்ப ரங்கசாமி தெளிவா சொல்றேன் இல்ல கூட்டணி வைப்பீங்க, கூட்டணி வைக்க மாட்டோம், அப்ப நாங்க தான் சிஎம். அப்ப ரங்கசாமி அது லூசு மாதிரி கௌதம் சக்தியை லவ் பண்ணல, சக்தி தான் கௌதம லவ் பண்றான். உனக்கு தெளிவா பேசு, உனக்கு இது இல்ல இல்ல உன அதுன்னு சொல்லு, இதே சொல்ல மாட்டேற அதையும் சொல்ல பட்டும் முட்டு கொடுக்கறது தான் பண்றது. ஐயோ இல்ல கஷ்டமா இது. லைலா மணி கூட சின்ன பையன் அடி வாங்குறாரு. நாஞ்சில் சமுத்திரன் சொன்ன பயமா இருக்கு, வயசான பேசுங்க இல்ல. அவரெல்லாம் ஈஸியா இடுமானம் கருத்து ரொம்ப ஈஸியா அடிப்பாரு, ரொம்ப ஆமா ஆமா அது ஒரு தற்கொலை கூட்டம் தான் ஈஸியா. அதனால அவரை இது பண்றதுல ஈஸியான வேலை. ரமேஷ் எல்லாம் டிபேட்ல கலந்துக்கிறதே இல்ல, பாத்தீங்களா? எவ்வளவு நாளைக்கு தான் ஒரு பேசுனதே பேச முடியும், உருட்ட முடியும், ஓடுறப்பல. அதனால வந்து மக்கள் மன்றத்துல அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாரு சாட்டை. பாயிண்டே இல்ல விஜய்க்காக பேசுறதுக்கு. கடைசி வரைக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. போற இடம் ஃபுல்லா வந்து செருப்படின்ற மாதிரி. ஆமா, எந்த மீடியால போனா செருப்படி. நம்ம ராஜமோகன் தான் பாவம் ஆளே காணோம், அவருக்கு கொஞ்சம் வாங்கினா நல்லா. அவர் வந்து தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டாரு, ரிப்போர்ட்னு சொல்லி. ஆமா பார்த்தா, அதுக்குள்ளே வண்டி ஓட்டிக்கலாம், அதுலயே பேசி வண்டி ஓட்டிக்கலாம். ஏன்னா வெளியே போய் எவனா 4 பேர் பிடிச்சி சாப்பிட்டு ஆமா நான் பாட்டுக்கு இருந்த இடம் தெரியாம இருந்துட்டு போறேன் அப்படின்னு அவரு அந்த வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அடுத்து வந்து நம்ம இதுக்கு வருவோம். கோபிச்செட்டிப்பாளையத்துல மீட்டிங் நடக்க போகுது. இப்ப இந்த 17 19 என்னமோ நடக்க போகுது ஈரோட்ல. அங்க வந்து என்னன்னா, இப்ப டிடிவி தினகரன் இல்ல நாயனார் நாகேந்திரன் கொடுத்துறாங்க அதெல்லாம் கொடுத்துறாங்க. நாயனார் நாகேந்திரன் சொல்றாரு கோபிச்செட்டிப்பாளையத்துல இந்த மாதிரி விஜய் ஜெயிக்க மாட்டாரு ஏதோ ஒண்ணு சொல்றாரு. அப்ப விஜயை பத்தி நாயனார் நாகேந்திரன் பேசிட்டாரு. இப்ப விஜய் ஜெயிப்பாரு அப்படின்னாலே இவரு செங்கோட்டையன் சொல்லணும். மாறா அவர் என்ன சொல்றாருன்னா, நாயனார் நாகேந்திரன் ஜெயிக்கவே விட மாட்டோம் அப்படின்னு சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. விஜய்க்கா என்னன்னா தெரியல. அதோட கூத்து என்னன்னா, அந்த வீடியோ வந்து பாருங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். நாயனார் நாகேந்திரன் கூட்டத்துக்கு, பாஜக கூட்டத்துக்கு இஸ்லாமியர்கள் அலைக்கடல்ல திரண்டு வருகிறார்கள்னு போட்டாங்க. என்ன ஊர்ல எங்க இருந்து வராங்க? ஆம்பளை புர்கா போட்டு வந்துருக்காங்க. இவங்க போட்டு வந்துருக்கணும், அதுலயும் போலீஸ் கட்டிங்க. என்ன கிருதா தடியா இருக்கு, உண்மையா நாங்க இப்ப க்ளோஸ் அப்ல போய் பாப்போமா? ஓகே அட பாங்களே. இல்ல ஒரு இந்து பெண்களை யாருன்னா கூட்டு அவங்க கிட்ட வந்து சரி மாத்திரம் கூட பரவாயில்ல, நானும் ஆம்பளை தான்டா, அதான் கை பார்த்தனால தெரியுது. டேய் கேவலமா இருக்கீங்க. உண்மையே ஒரு இல்ல இந்துக்கள் இருப்பாங்க, அந்த பெண்களுக்கு கொடுத்தேன் அந்த போட்டுன்னு வாங்க, சரி ஆளு இல்ல கூட்டத்துக்கு சொன்னா பரவாயில்ல,
ஒரு ஆம்பளை கொடுத்து போட்டா சொல்லிருந்தீங்களா? அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க முகத்தை எப்போதும். அண்ணாமலை கொடுத்து பாருங்க ரைட். ஏன்னா அண்ணாமலை அப்படிதான் கூட்டம் கட்டுறது பந்தா கட்டுறது ஏதோ ஒன்று பண்ணு. மார்க்கெட்லயா பார்த்து அந்த எண்மண் எண்ணி யாத்திரை நடத்தினார்ல அந்த மாதிரி இவர் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. இது ஒரு பக்கம் அரசு எங்கேயா இருக்கு, இது ஒரு பக்கம் நடந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஐயா சின்ன ஐயா வந்து யாரு மாம்பழம் சின்ன ஐயா வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்காக ஒரு போராட்டம் அறிவிக்கிறார். அவருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாரு தெரியுமா, கோர்ட்டோட சொன்ன தீர்ப்பு தமிழக அரசு ஏன் அப்படி பண்ணுது, பண்ணணும் இல்ல, கோவில்ல வந்து தீபம் ஏன் சொன்னிச்சு இல்ல, அது ஏன் பண்ணலன்றாரு. ஆமா அவர் கேள்வி கட்ட நியாயமான கேள்வி. அதே கோர்ட்டு தானே சொல்லுச்சு 10.3 10 செல்லாது. அப்ப அதையே மதிக்கல. அது மட்டும் அசிங்கமா இல்ல, அசிங்கமா இல்ல. அடுத்து இவர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுமா, போராட்டம் நடத்த போறாங்க. சரி நடத்துங்க. அதுக்கு ஆதரவு யாரு தெரியுமா கேக்குறாரு, அது மோடி எதிர்த்து, மோடி எதிர்த்து தமிழ்நாடு அரசு எதிர்த்து. மோடி அரசு சொல்லிருச்சான், இங்க தமிழ்நாடு அரசு பண்ணலையா. சரிங்களா, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு வேணுமா அப்படின்னு கேட்டா வேணும், ஓகே. ஆனா அன்புமணி எதுக்கு வேணுங்கிறாரு, என்கிட்ட இவ்வளவு சாதி இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் பண்றதுக்காக அவர் கேட்கிறாரு. அதுக்காக கேட்கிறாரு. இதுக்கு ஆதரவு யார தெரியுமா கேட்கிறாரு, விஜய் கேட்கிறாரு. விஜய் நீங்க ஆதரவு பாத்தீங்க அந்த புத்தி எங்க சொல்றாரு. விஜய் இன்னும் ஓகே சொல்லுவாரு. விஜய் ஓகே சொன்னாலும் விஜய் போக மாட்டாரு, அது வேற. இப்ப இவங்க போனாங்கன்னா இவங்க அம்பலப்பட்டு போவாங்க. டே நீங்க ஜாதி வரி பிடிச்ச கட்சி கூட நீங்க போய் நிக்கிறீங்கடா, ஜாதி வெறி பிடிச்ச கட்சியோட போய் நிக்கிறீங்கன்னா நம்ம கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திடலாம். இதை விட கேவலம் எதுவுமே இல்லை. அது மட்டும் மாறா இன்னொரு பாயிண்ட் பேசணும். ஆமா, அம்பேத்கரோட போட்டோ அந்த ஏ போட்டோன்றது நீங்க தான் போட்டுருந்தீங்க, ரிவீல் பண்ணுங்க. நீங்க ஒரு போட்டோ ஒன்று போடுங்க, அதே விஜய் மாதிரி காண்டாயிட்டானுங்க. அதுல அது என்ன ப்ரோ, ஒரு தலைவர் வந்து எவ்வளவு இது பண்றதுன்னு அர்த்தம். ஆமா இல்ல, நீ ஒரு ஆளு உனக்கு மக்கள் ஓட்டு போனா ஒரு அம்பேத்கர் எவ்வளவு பேர் ஆளா, அவர் போட்டோ ஏன் போட்டோ வச்சு போட்டா என்ன வந்துட்டு போகுது, மோசமான. ஆமா, அநியாயம் பண்றானுங்க. அண்ணாமலை வந்து டிடிவி தினகரனை கூப்பிட்டு ஒரு டின்னர் ஏற்பாடு, தினகரனை கூப்பிட்டு ஒரு ஏற்பாடு பண்றாரு. எதுக்கு, பாஜக கூட வந்துருங்க, திரும்ப என்டிஏக்கே வந்துருங்க அப்படின்னு ஏற்பாடு பண்றாரு. நமக்கு என்னன்னா, இந்த அண்ணாமலை தான் ஊழலை எதிர்த்து ஃபைலா ரிலீஸ் பண்ணாரு. டிடிவி தினகரன் என்ன அவ்வளவு யோக்கியமா, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் தானே, அதே பாஜக அனுப்பிச்சது தானே. அது சசிகலாவும் அட் டைம்ல 2 பேரையும் அனுப்பிச்சு விட்டவங்க தானே. கூச்சமே இல்லாம பாஜக கூட்டணி கூப்பிடுற வெக்கமா இல்ல. எண்மண் எண்ணி எத்தனை நடத்துனீங்க, ஊழலுக்கு எதிராக பெட்டி வெட்டியா போய் திமுக இது கொடுத்தீங்க. இவரு அதே அதிமுக வந்தவர் தானே, கூச்சமே இல்ல, சூடு சொரணே இல்ல. விஜயம் கூட அப்படிதான், செங்கோடன் கூட்டப்புல தந்தியில ஒரு பையன் கேட்டான் தெரியுமா, சின்ன பையன் தான், காலேஜ் போய் பையன். என்னங்க சரி விஜய் நீங்க செங்கோட்டையன் வந்து உள்ள மாட்டீங்க, யாரு அவங்க கூட தான் வந்தவர், அம்மா யாரு ஜெயலலிதா ஊழல் பண்ணாங்க, ஊழல் குற்றவாளி. அந்த கட்சியில நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்களே, கொண்டு வந்து நீங்க சேர்த்துக்கிட்டீங்களே, நீங்க வந்து பேசலாமான்றாங்க ஊழல் பத்தி. நீங்க வந்து திருந்தாது. நாளைக்கு ராஜேந்திர பாலாஜி வந்தாருன்னா அவரு சாமி ஆக்கிடுவாங்க, சாமி ஆக்கிடுவானுங்க, கூச்சமே இல்லாம ஆக்கிடுவானுங்க. அந்த மாதிரி தற்கூரி கூட்டம் இவனுங்க. கண்டிப்பா நம்ம அண்ணாமலை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசிருக்கோம். அண்ணாமலைக்கு வந்து இது வீடு, அபார்ட்மெண்ட், இது பல கோடி. ஆமா, அதெல்லாம் காசு அதெல்லாம் பார்த்துதான் இருக்கோம். இப்ப கூச்சமே இல்லை அவங்களுக்கு எல்லாம், எதையுமே கவலை இல்லை. அதனால வந்து இவங்க வந்து சேர்த்துப்பாங்க. அப்புறம் கடைசியா ஒரு இது அதிமுக பொதுக்குழுவோட பேசி முடிச்சிருவோம். கண்டிப்பா. நேற்று அதிமுக பொதுக்குழு கூட்டம். ஃபர்ஸ்ட் அதுல CR சரஸ்வதி பேசும்போது ஒரு வரலாறு சொல்றாங்க. எம்ஜிஆர் வந்து எப்படி கால விழுந்து எம்ஜிஆர் போறாங்க, ஒரு சோடாவை குடிச்சிட்டு பாதி வச்சாராம். இங்கேயோ போகும்போது பாதி வச்சிட்டாராம். உடனே வந்து அங்க இருக்கிற எல்லாரும் அந்த சோடா மீதி வேணும்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அந்த கடைக்காரர் என்ன பண்ணான்னா, ஒரு பெரிய அண்டால தண்ணியை ஊத்தி இந்த சோடாவை அதில் ஊத்தி கலக்கி அப்படியே எல்லாரும் கொடுத்தாரா. கருவம் தமிழ்நாடு மாதிரி ஒரு முற்போக்கு மண்ணில் இருந்துட்டு நாங்களும் ஒரு முற்போக்கு கட்சின்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு வரலாறு சொல்லிக்கிட்டு பெருமையா வேற பேசிட்டு இல்ல. அதே எடப்பாடி திருப்பரங்குன்ற இஷ்யூல பாத்தீங்கன்னா பேசவே இல்லை, வாயே திறக்கல. சொன்னாரு கோர்ட் வந்து மதிக்கல தமிழக அரசு. ஆமா, இல்ல இவரெல்லாம் வந்து இன்கேஸ் இந்த இடத்துல வந்து EPS இருந்தாரு வச்சுக்கா, ஏத்த விட்டுருப்பாங்க. ஆமா, கலவர் ஆக்கி விட்டுருப்பாங்க, வெட்டு விட்டாயிருக்கான். எடப்பாடி வந்து நான் பார்க்கவே இல்லையே. நல்ல வேலை இது முற்போக்கு பண்ணா நம்ம இப்ப நல்ல ஒரு இதுல ஓடிக்கிட்டு இருக்கனால கரெக்டா மதிக்கிறாங்க. ஆமா, ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி ஆளுங்க வந்து யாரும் இருந்திருந்தாலோ கண்டிப்பா அவரெல்லாம் புகழ்ந்து பேசுறாங்க. எம்ஜிஆர் எல்லாம் ஆட்சியில இருக்கும் போது அவரு 1984 பக்கவாதத்தால அமெரிக்கால ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. அவரு சரியாகணும்னு சொல்லி இங்க 21 பேர் தீக்குழி செத்து போறாங்க. கண்டிப்பா. அடுத்து விரல வெட்டிக்கிறாங்க. ஆமா, மக்களோட வந்து அந்த படம் அது வரைக்கும் தீக்கா முற்போக்கு அமைப்பு கம்யூனிஸ்டுகள்லாம் இங்க கட்டி வச்சிருந்த அந்த
முற்போக்கு சிந்தனை எல்லாத்தையும் எம்ஜிஆர் வந்து உடைக்கிறாரு, உடைச்சு விடுது. இப்ப பாருங்க மோகம் அங்கிருந்து நம்ம ஆரம்பிச்சது, அதோட மோகம் தான் இப்ப விஜய் வரைக்கும் நிக்குது. ஆமா, அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது 79,000 சாலையோர கோவில்களும் 27,000 புதுசா அந்த ஆலயங்களும் உருவாயிருக்கு அப்படின்னு ஒரு டேட்டாவே சொல்லுது. இவ்வளோத்தையும் உருவாக்கி விட்டுருக்காரு அவரு. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் கட்சியை ஆரம்பிச்சதுக்கு காரணம் கலைஞரை பழி வாங்கணும், ஈகோ, கலைஞரை பழி வாங்கணும், மற்றபடி மக்களுக்கு நல்லது செய்யணும் அதெல்லாம் கிடையாது. எம்ஜிஆர் சாகர வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார். 2 பீரியட் தான், அதுவும் 2வது பீரியட் எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்னா உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாரு, ஆட்சியை கலைச்சாங்க. அந்த 2 அனுதாபத்துல ஐயோ பாருங்க அப்படின்னு கெஞ்சி வந்தாரு. 3வது முறை ஜெயிச்சிருக்கு வரான்னு கேட்டா ஒன்றும் கிடையாது. மக்களுக்காக செஞ்ச பணிகள் எதுவும் கிடையாது. சட்ட ஒழுங்கு மோசமான, சட்ட ஒழுங்கு மோசமான ஆட்சி அது. அப்படியான ஆட்சியை தான் இவங்க ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு ஓடுறானுங்க. அப்ப அடுத்து CR சரஸ்வதி பேசி முடிச்ச உடனே அடுத்ததா CV சண்முகம் வராரு, போதையில உணர்றாரு, நமக்கு எதிரி திமுக, அடுத்ததா வந்து நமக்கு துரோகிகள் யாருன்னு தெரியும், ஆனா இவங்க 2 பேரும் நமக்கு பிரச்சனை இல்லையா, கூடவே இருந்து ஒருத்தர் நம்மளை நம்பகத்தன்மையை வச்சு நம்மளை வந்து ஏமாத்துறது, கூடவே ஒருத்தர் பயணிக்கிறாங்க. யாரு சொல்றாரா? பாஜகவை மறைமுகமா சொல்லிட்டாரு. ஒரு செய்தி வந்து கீழே கொஸ்டினோடவே போட்டாங்க, நான் பார்த்தேன். CV சண்முகம் யாரை சொல்கிறாருன்னு. அந்த வசனம் பேசும்போது கேமராமேன் பாத்தியா இபிஎஸ் காட்டுறாரு ஃபேஸ், அவரு வாங்கிட்டு வர நீ போதையில இருக்கும்போதுதான் தெளிவா பேசுற அப்படின்னு கரெக்டா வந்து அவரும் அடிச்சு விட்டுறாரு. அப்ப இந்த பொதுக்குழு எதுக்குன்னா 2 விஷயத்துக்காக, பிரிஞ்சு போனவங்களை திட்டுறதுக்காகவும் எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து பேசுறதுக்காகவும் தான். இதுதான். மற்றபடி தொண்டர்களுக்கு என்னன்னா, கவலைப்படாதீங்க, 1 லட்சம் ஓட்டுல தான் நம்ம தோத்தோம், இந்த வாட்டி ஜெயிச்சிருவோம் நம்பிக்கை விட்டுட்டு போயிருக்காங்க. எப்படி ஜெயிப்பீங்க? விஜயை பத்தி பேசல, தமிழ்நாட்டு பிரச்சனையை பத்தி பேசல, SIRக்கு ஆதரவுன்னு தீர்மானம், திருப்பரங்குன்றத்துக்கு ஆதரவு, எல்லாத்துக்கும் ஆதரவு. நீ பேசாம கட்சியை கழிச்சு பாஜக போயிரு. இல்லைன்னா 2 பேரும் வித்தியாசமே இல்லை. ஆமா, 2 பேரும் வித்தியாசமே இல்லை. வருங்காலத்துல விஜய் அந்த இபிஎஸ் கூட்டணி போகுமா போகாதான்? போகும் ப்ரோ, 2 பேரும் சங்கி தானே, போவாங்க, கன்ஃபார்மா போவாங்க. போனாங்கன்னா நமக்கு ரூட் கிளியர். அப்பாடா சங்கி எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சுறான்னு அடிச்சு விரட்டிட்டு ஓடலாம். கண்டிப்பா. அப்புறம் ஏன் எதுக்கு இந்த கள்ள நாடகம், கள்ள கபடம்? சும்மா. ஆமா, இப்ப சேர்ந்தா நல்லா இருக்காது. ஜனநாயகன் படம் வந்ததுக்கு அப்புறமா சேருவாங்க பாருங்க, அதுக்கப்புறம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா சேருவாங்க, கூச்சமே சேருவாங்க. அந்த படம் அப்ப ஏன்னா இப்ப சேர்ந்தா படம் ஓடாது, அசிங்கமாயிரும். என்னங்க போயும் ஊழல் கட்சியோட போய் உட்காந்துருக்கீங்க. அதனால படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம் திமுகவை திரட்ட வேண்டும் என்றால் ஒரு பெரிய சக்தி தேவைப்படுகிறது, அதனால் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு ஒரு உருட்டிட்டு அப்புறமா ஒண்ணு சேருவாங்க. அப்ப அங்க இருக்க கூட்டம் எல்லாம் சிந்திக்கும், என்னடா நம்ம வந்து மாற்று உள்ள வரும்போதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு உங்களை சேர்க்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு ரூட் கிளியர். அப்பாடா எல்லா சங்கியும் ஒண்ணு சேர்ந்துருச்சுடா, அம்பலப்படுத்தி போயிடுவேண்டா. ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலையும் யாராவது ஒருத்தர் வருவாங்க. முதல் தேர்தலில் நம்ம 2010 விஜயகாந்த் வந்தாரு, அவருக்கும் பெருசா இது இல்ல, அமைக்க உட்கார வச்சிட்டாங்க. அடுத்து கமலஹாசன் அவரு வந்தாரு, அப்புறம் அமுச்சு விட்டாங்க. அப்புறம் சீமான் வந்தாரு, அப்புறம் வந்து இப்ப விஜய் வர்றாரு. அதனால இதெல்லாம் பெருசா இல்ல, யாராவது ஒருத்தர் நடுநடுல வந்துகிட்டே இருப்பாங்க. சரத்குமார் வந்தாரு, அப்படியே எல்லாரும் ஒருத்தர் வருவாங்க, அமுச்சு விட்டுருவாங்க. அப்படியே சரி உட்காருங்க நேரம் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சிருவாங்க. அதனால இதெல்லாம் வந்து நம்ம வந்து பெருசாவே எடுத்துக்கூடாது. வச்சா கூட்டணி வச்சா வைங்க, ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டுலாம். சரி பார்ப்போம் எப்படி என்ன அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்க. ஈரோட்ல மீட்டிங் வருதுல, ஆமா 19ஆம் தேதி பாத்துருவோம். ஆமா, அங்க என்ன பேசுறோம், மேபி அந்த மீட்டிங் வச்சு தலைவர் தப்பு எல்லாம் பேசுறான்னு தெரியல. இல்ல ஒரு உண்மை பேசுறீங்க, அது வந்து உண்மையா அது இல்லையான்னு எழுதி நம்ம எழுதி தரதுல அவனுக்கு சிறப்பு அடிக்கணும். தப்பு எழுதி கொடுத்து பாவம் அவர் அசைக்கப்படுறதே பெரிய இல்ல. அது வேணுங்கனே கூட இருக்கலாம் ப்ரோ, கொஞ்ச நாள் பேசுங்க விஜய் பத்திங்கிற கூட இருக்கலாம். ட்ரோல் கண்டென்ட்டா மாத்திரம் விஜய் பேசிக்கிட்டே இருங்கன்ற ஒரு வாட்டி ஏதாவது மீட்டிங் நடக்கும்போது விஜய் செய்தியே எந்த ஊடகத்திலயும் வரலாம், விஜய் பைத்தியம் முடிச்சிருவாரு. அதனால அப்படி பண்ண விட்டனா போதும். சரி பாப்போம், கண்டிப்பா அடுத்து என்ன நடக்குது சார். கண்டிப்பா இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.